எல்லோருக்கும் வணக்கம். தாத்தா வர்றாரு, கதரை விட போறாரு அப்படின்ற மாதிரி கரடிகளையே காணோம் அப்படின்னு நம்ம ஜாலியாக போந்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா கரடியை நம்மளை கதரை விட்டுக்கிட்டு இருக்கு கடந்த ஒரு வாரமா. எல்லாத்துக்குமே தெரியும் ஷேர் மார்க்கெட் இப்படி தொடர்ந்து இறங்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிட்டே போய் ஜீரோவில் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் என்னைக்கு அவன் திரும்பி வருவான் அப்படின்றது ஒரு புரியாத புதிராக இருக்குது. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, 2 முறை யூ டர்ன் போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிச்சு ஷேர் மார்க்கெட். அந்த ஒவ்வொரு முறையும் சாதாரணம் இல்லை, ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணிச்சு. 24,800லேருந்து 25,000 வரைக்கும் ஒரு முறை முயற்சி செஞ்சான். அதுக்கப்புறம் 24,700க்கு பக்கத்துலேருந்து 24,900 வரைக்கும். ஸோ ஆக மொத்தம் 2 முறை 200 பாயிண்ட்டுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ட்ரை பண்ணிச்சு. அது மேலே குத்தமெல்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஜென்ரல் மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கான். எங்கேருந்து இறங்கிட்டே இருக்கான்னா 26,250லிருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 24,600 வந்துட்டான். பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 8 to 10% நிஃப்டி அப்படின்றது இறங்கும் பொழுது ஏதாவது பையிங் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு நப்பாசை தான். இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கு. இந்த முறை நடக்குதோ இல்லையோ, ஒரு நப்பாசை என்ன வருது அப்படின்னா, அதான் நீங்கள் 2,000 பாயிண்ட் இறங்கிட்டீங்கல்ல, ஒரு 1000 பாயிண்ட் ஏற்றி விடக்கூடாதா அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. ஒருவேளை நாளைக்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஒரு 100 பாயிண்ட் ஏறி இந்த லோவை நிறுத்திட்டான்னு வச்சிங்களேன், அப்போ இந்த 24,650 அப்படின்ற லெவல் ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த லெவல் அப்புறம் உடைக்கிறது கஷ்டம் அப்படின்றதாயிரும். ஆனாலும் பாருங்க, ரைட்டு சனியே சைக்கிளில் வருது அப்படின்ற மாதிரி நாளைக்கு என்ன நாள்? அக்டோபர் 8 மிக முக்கியமான நாள். இந்த ஹரியானா அசம்பிளி போலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி போலினுடைய ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட் ஷேர் மார்க்கெட்டுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னாலும் இதில் ஏதாவது ஒரு வித்தியாசமான பி என்ற பெயர் கொண்ட ஒரு கட்சிக்கு பாதகமாக இருந்து கா என்ற கட்சிக்கு ஆதரவாக இருந்ததுன்னா அதுக்குண்டான ஒரு சிறு வேலை மேபி ஓப்பனிங்கில் நடக்கும். அப்படி நடக்கிறதுனால இந்த 24,650 அப்படின்னு இன்னைக்கு வந்த லோவை உடைக்காமல் இருந்தால் சரி. ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் இறங்கிட்டு தப்பு கிடையாது. அதுக்குன்னு துபுக்கடின்னு எங்கேயாவது 24,000 போயிட போகிறான். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நண்பர்களே, நீங்கள் அக்டோபர் 8 நாளைக்கு தான் நியூஸில் தப்பிச்சாலும் மறுபடியும் அக்டோபர் 9 ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு நியூஸ் வரும். இந்த ஆர்பிஐனுடைய பாலிசி என்ன, அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்களா? ஏன்னா யூஎஸ் ஃபெட்டெல்லாம் எதாக இருந்தாலும் சொல்லிட்டு தானே செய்கிறாங்க, நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறோம் அல்லது ஏற்ற போகிறோம் அப்படின்றது டேட்டாவை பொறுத்து அது இந்த வருஷத்தில் இத்தனை பாயிண்ட் ஏற்றுறோம் இறக்குறோன்னு குறைக்கிறாங்கல்ல. இப்போ ஆர்பிஐக்கு உங்களுக்கு ஏதாவது க்ளூ இருக்கா? ஆர்பிஐ என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு க்ளூ இருக்கா? இல்லை. ஸோ அப்போ என்னன்னே தெரியாமல் ஒரு நியூஸ் அப்படின்றது வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ரொம்பவுமே வால்டிலிட்டியாக இருக்கும். ஸோ அக்டோபர் 8 தப்பிச்சாலும் அக்டோபர் 9 ஒரு மிகப்பெரிய செய்தி அப்படின்றது இருக்குது. அந்த 2 செய்தி முடிஞ்சதுக்கப்புறம் தேதியே குறிப்பிடப்படாமல் இன்னொரு பெரிய செய்தி என்னென்னா, எஃப்ஐஎஸ் எப்போ பைக்கு வருவாங்க அப்படின்ட்டு. அப்படி எஃப்ஐஎஸ் பைக்கு வந்தாங்கன்னா அதுவும் மிகப்பெரிய நியூஸாக இருக்கும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை அப்படின்ற நிலைமையில தான் பெரும்பாலும் இந்த ரயில்வே துறை பங்குகள் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு ஒரே நாள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ரெயில்டெல் அப்படின்றது 8% காலி, ஐஆர்எஃப்சி அப்படின்றது 5% காலி. இது மாதிரி ஏகப்பட்ட ரயில்வே துறை கம்பெனிகள் இறங்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க வேண்டி கேட்டுக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பங்குகள் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி கீழே போகிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஆர்விஎன்எல்லாம் 650 ரூபா இருந்த ஷேர் இப்போ 450 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த ரயில்டெல்லாம் பார்த்தோம்னா 600 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் அவன் முக்கியமான 2 days மூவிங் ஆவரேஜே கட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு க்ளோசிங் வச்சுருக்கான். ஸோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் அடி வெளுத்து விட்ட பங்குகளாக இது போன்ற ஷேர்கள் தான் தற்போதைக்கு இருக்குது. இந்த ஷேர்கள் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, தயவுசெய்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வராதா? ரயில்வே துறையில் திடீர்னு ஒரு 1000 ட்ரெயின் இனிமேல் செய்ய போகிறாங்க அல்லது கேபெக்ஸ் அதில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஏதாவது செய்திகள் வராதா? இந்த ஷேர்கள் பவுன்ஸ் பேக் ஆகாதா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தற்போதைய நிலவரப்படி இன்னைக்கு அடி வெளுத்து விட்ட அதிகமான செக்டர் என்னன்னு கேட்டால் ரயில்வே துறை பங்குகள் தான். இங்கே தான் நண்பர்கள் ஒரு முக்கியமான விஷயம், தங்கம் விலை தொடர்ந்து இறங்கிட்டே இருந்தது. வீட்டம்மெல்லாம் துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க விலை இறங்குதேன்னெலாம் விசனப்படல, மறுபடியும் போய் இன்னும் கொஞ்சம் கிராம் சேர்த்தி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தங்கத்தின் மேலே அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தான். அது டியூவல் பர்பஸ். ஒன்றா தங்க விலை இறங்கினா இறங்கிட்டு போகுது, அதை நகையாக கூட வெளியே போட்டுட்டு போகலாம்ல அப்படின்ற ஒரு
எண்ணம். இன்னொரு எண்ணம் வந்து தங்கம் இறங்கினாலும் ஏறத்தானே போகுது, தங்கம் தங்கம் தானே அப்படின்ற மாதிரி இன்னொரு எண்ணம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னா இண்டெக்ஸ் தான். ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்றது அது ஒரு தங்கம் மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அவன் எவ்வளவு தூரம் இறங்குறானோ அவ்வளவு தூரம் அப்படின்றது அது ஒரு தங்கம் விலை இறங்கி வர்ற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா திடீர்னு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஏங்க ஆனான பண்ண இது போன சைனா மார்க்கெட்டே திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்தான், ஜப்பான் மார்க்கெட்டும் தான் 10-20 வருஷம் கழிச்சு ஏறி வந்தான், அப்போ இந்திய மார்க்கெட் ஏறி வராதா? ஸோ வீட்டம்மாக்கு ஒரு தங்கம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு தங்கம் மாதிரி தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபின் பைப் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு 6.25% ஏறி இருக்கு. அந்த ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபின் பைப் அப்படின்ற ஷேர் இந்த 6.25% ஏறினது முக்கியம் இல்லை, அவன் எங்கிருந்து ஏறினா அப்படின்றதான் முக்கியம். ஸோ 2 days மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டுட்டு இவன் மேல் நோக்கி ஏறி இருக்கான். இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ரிலையன்ஸில் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, ரயில்வே துறை பங்குகள் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏகப்பட்ட கம்பெனியில் இந்த மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க பலதரப்பட்ட பங்குகளை. அந்த பங்குகள் இதே மாதிரி ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியே டக்குன்னு ஒரு 6-7% ஏறி வராதா, அல்லது ஒரு 20-30% ஏறி வராதா அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு சீக்கிரம் நடந்துருச்சுன்னா பரவாயில்ல. சில பேர் அவநம்பிக்கையே சொல்கிறாங்க, அதாவது நம்ம ஆவலுடன் எதிர்பார்க்குறோம் ஷேர் மார்க்கெட் எப்போ திரும்பும் அப்படின்ட்டு. அது எப்போ திரும்பும் அப்படின்னா நம்மகிட்ட காசே இல்லை, அவன் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கிறான், பார்க்கறதுக்கு சீப்பான ரேட்டாக இருக்குது, ஒருவேளை திரும்பிடுவோன்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும். ஆனால் நம்மகிட்ட எப்போ வாங்குறதுக்கு காசு இல்லையோ, எல்லா பணமும் முடிஞ்சுதோ அப்போ தான் அவன் ஏறி வருவான் அப்படின்றதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த கவலை இல்லை. ஏன் அப்படின்னா மாதம் தொடர்ந்து மாதமான சம்பளத்தை வாங்கி எஸ்ஐபி மூலியமாக பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கவலையே இல்லையே. எப்படி இருந்தாலும் மாசமான பணத்தை போட போகிறோம், அப்போ அவன் என்னைக்கு திரும்பினா நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து எஸ்ஐபி மூலியமாக பணம் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கவலை இருக்கிற மாதிரி தெரியல. லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் இருந்தால் ஏறின ஷேர் ஒரு நாள் இறங்கித்தான் தீரும் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டயலாக். அந்த வகையில் இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எத்தனையோ பேர் இந்த ஷேர்லாம் நம்பினாங்க இவன் பெருசாக இறங்க மாட்டான் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் ஏறின ஷேர் ஒரு நாள் இறங்கித்தான் தீரும் அப்படின்ற மாதிரி 2022 ஏறி இறங்கி கொண்டிருந்த ஷேர் இப்போ கூட சமீபத்தில் 160 ரூபாயிலிருந்து விளையாட்டு போல 114 ரூபா, ஒரு ஷேருக்கு 50 ரூபா பக்கம் இறங்கி வந்துருச்சு. இன்னைக்கு உங்கள் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுங்க, சும்மா 5% அல்லது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு நீங்கள் விற்று லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு ஷேர் கீழே விழுகும்போது மட்டும் 20% இறங்கினாலும் ஹோல்டு பண்ணுறீங்க, 40% ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை ரிவெஞ்ச் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் என்னைக்காவது இதே மாதிரி ஒரு 20% 40% லாபம் வந்தால் தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி கோட்பாடு இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் 5% லாபத்துக்கு விற்றுட்டு 40% இறங்கினாலும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல வியாபாரியே இல்லை, உங்களை எல்லாரும் ஏறி முதிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். நான் ஒன்று சொல்லிட்டுங்கண்ணா நண்பர்களே, நீங்கள் பட்டிருக்கக்கூடிய காயங்கள்லாம் ஷேர் மார்க்கெட்டில் சாதாரண விஷயம். இந்த ஜீல் ஷேர் யார் வச்சுருக்காங்களோ அவங்க அனுபவிக்கிறக்கூடிய கொடுமை தான் மிகப்பெரிய கொடுமை. ஏன்னா ஷேர் மார்க்கெட் 2020க்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துருச்சு, பல ஷேர்கள் வந்து எல்லாமே மேலே தான் இருக்கான். ஆனால் இந்த ஜி லிமிடெட் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட்டு, அவன் கோவிட் சமயத்தில் 2020 என்ன லெவல் இருந்தானோ அந்த லெவலில் வந்து உளுந்துருக்கான். இதை விட ஒரு கொடுமை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கா? கிடையவே கிடையாது. நீங்கள் யாராவது என்கிட்ட வந்து ஏதாவது கும்பா குட்டி ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே கும்பா குட்டி தானுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஹலோ அப்படி கிடையாது, நான் ஜென்ரலாக கேட்கல, கரெக்டாக கொஞ்சம் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா 2 ஷேர் இருக்குது. அதாவது டேன்லா ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்னு இந்த 2 ஷேர் வச்சுருக்கிறவங்க உண்மையிலேயே ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஷேர்ஸ் வந்து ஒரு 2-3 வருஷமாகவே இந்த 2 ஷேர்ஸுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் வச்சுருக்கிறவங்க இன்றைக்கி தான் உண்மையிலேயே கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க படுற வேதனை இன்றைக்கி பல பேர் பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்கோ ஃபார்மா சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார். உச்சியில் நான் போய் வாங்கிட்டேங்க இந்த நாட்கோ ஃபார்மா, ஏதாவது நியூஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போதைக்கு டெக்னிக்கலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஷேர் உச்சத்துலேருந்து ஒரு 20% பக்கம் சரியாக இறங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே ரெக்கவரி ஆகிருக்கான் 3.5%. பொதுவாக ஏதாவது ஒரு ஷேர் 20% இறங்கினையுமே கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறான்னா அது இன்னும் மெமண்டமில் இருக்கிறான்னு தான் அர்த்தம். ஸோ மறுபடியும் சமீபத்தினுடைய லோ கட்டாகாமல் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். கட்டாச்சுன்னா அப்புறம் 40% இறங்கிட்டு மறுபடியும் ஏறுவானான்னு வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான்.
நண்பர்களே, நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. லார்ஜ் கேப் பங்குகளும் இறங்குது, மிட் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் இறங்குது. ஆனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பங்குலாம் நல்லா அடிச்சு நொறுக்கணுமே, லார்ஜ் கேப் மாதிரியே அவனுக்கு கொஞ்சம் தானே இறங்குறான் அப்படின்னு யார் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இன்னைக்கு பரிசை என்ன பண்ணாங்கன்னா, ஏகப்பட்ட மிட் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள், வெறும் 10,000 கோடி மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய பங்குகளெல்லாம் அடி 7%, 8% அடி வெளுத்து விட்டாங்க. அந்த வகையில் இந்த ஜூப்ளின் இன்கிரீவியா, எலக்ட்ரான் இது போன்ற பங்குகள்லாம் ஆல்மோஸ்ட் 7% மேலே இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் உங்களுடைய நெஞ்சு மேலே கை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி என்னன்னா, சரி மார்க்கெட் இறங்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்ட பணமும் இறங்குது, மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி ஏறும்பொழுது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்ட பணம் பெரும்பாலும் ஏறத்தான் செய்யும், அதில் நம்பிக்கை இருக்குது. அப்போ அதே மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் திரும்பி ஏறுமா, அந்த கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே இருக்கா, உங்கள் ஸ்டாக்ஸ் மேலே இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இடம் யோசிச்சு பார்த்துங்க. என்ன காரணம்னா, ஷேர் மார்க்கெட்டில் 2-3 கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து இந்த லாஸை புக் பண்ணி டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இப்போ ஏகப்பட்ட லாஸ் இருக்குது, இந்த ஸ்டாக்கெல்லாம் திரும்பி ஏறாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய கணிப்பு இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ அதில் லாஸ் புக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாக் எடுத்து பார்த்தா அவனும் இப்போ கீழே இறங்கி தான் கிடப்பான். அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் பண்ணக்கூடிய வழிவகைகள்லாம் இப்போ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் திடீர்னு கோக்குமாக்கா அவனுக்கு பாட்டுக்கு ஏதாவது வால்டிலிட்டி காமிக்கிறானுங்க, அல்லது ஏதாவது ஸ்டாக்கில் வந்து நீச்சர் ரியாக்ஷனாக ஏதாவது ஒரு வால்டிலிட்டி வருதுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதாவது பெருசாக மாற்றம் வரலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நிஃப்டியில் நான் அந்த மாதிரி 500-1000 பாயிண்ட் இந்த மாதிரி வால்டிலிட்டி வரும்போது பார்த்துருக்கேன். இப்போ இந்த HDFC பேங்க் அப்படின்றவன் இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கான். இன்னைக்கு 1 மணிக்கு மேலே என்ன பண்ணியிருக்கான்னா, தேவையில்லாமல் ஒரு நீச்சர் ரியாக்ஷனாக ஏறுவதும் இறங்குவதும் மறுபடியும் ஏறுவதும் தான் ஒரு வேலையை பண்ணியிருக்கான். இதனுடைய காரணத்தினால இந்த ஷேர் ஒரு 150 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் கூடிய வரக்கூடிய நாட்களில் வேகமாக ஒரு 150 ரூபா ஏறி இறங்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக தொங்குபாலம் மாதிரி இறங்கியிருக்கான். நான் அதை பற்றி பேச விரும்பல. 1800 ரூபாயிலிருந்து 1600 ரூபா, ஆல்மோஸ்ட் 200 ரூபா தொங்குபாலம் மாதிரி இறங்கியிருக்கான். நான் அதை பற்றி பேச விரும்பல, கிராஜுவலாக இறங்கிருக்க பற்றி நான் பேச விரும்பல. இப்படி வால்டிலிட்டி நடந்திருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்ணா பின்னாடி ஏதாவது ஏறி இறங்குவானா 150 ரூபா பக்கம் அப்படின்றத இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. நம்ம சொந்தக்காரங்களில் பல பேர்த்துக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும், ஒரு விசேஷ பத்திரிகையும் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கும். திடீர்னு பார்த்தா எல்லாம் வரிசையாக பத்திரிகையை தூக்கிட்டு எல்லாம் வந்துடுவாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட ஷேர்கள் டெசிசிவ் பாயிண்ட் இருக்குது, அந்த 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு நிற்கிது. ஸோ இதெல்லாம் வரிசையாக தொடர்ந்து கீழே விழுகிற கோஷ்டிகளா, இல்லை அப்படியே ரீபவுண்ட் ஆகி தொடர்ச்சியாக மேல் நோக்கி ஏறுற கோஷ்டிகளா அப்படின்றது தெரில. ஆக மொத்தம் இந்த 3 வருஷத்தினுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய முடிவு, அதாவது 3 வருஷமாக ஏகப்பட்ட ஷேர்கள் சம்பாரிச்சு கொடுத்தது, அந்த 3 வருஷம் ஷேர் மார்க்கெட்டினுடைய முடிவுக்கு நாம் இப்போ வந்து நிற்கிறோம். மறுபடியும் அடுத்த 3 வருஷத்துக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுக்க போறீங்களா, இல்லை அடுத்த 3 வருஷம் கும்பாவா அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மேல் நோக்கி ஏறத்தான் வேணும். ஏன்னா இப்போதைக்கு நாட்டு நிலைமை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எங்கேயுமே ஜிஎஸ்டி கலெக்ஷன் குறைஞ்சி போச்சு அல்லது ஜிடிபி குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி எந்த விதமான நியூஸ் வரல. ஸோ 3 வருஷத்தினுடைய முடிவில் இப்போ நம்ம இருக்கோம். தொடர்ந்து ஒரு 3 வருஷம் அதனுடைய முடிவில் இப்போதைக்கு சென்டர் பாயிண்டில் இருக்கோம். அடுத்த 3 வருஷம் இழந்ததை மீட்டெடுத்தாவே போதுமே. இப்போ ஏகப்பட்ட ஷேர்ஸ் வந்து டாப்ல இருந்து 40%, 60% இறங்கியிருக்கான். அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்தில் அந்த இழந்த 60-80% ஏறினாவே போதும், கிட்டத்தட்ட 100% லாபம் கணக்காயிரும். ஸோ இந்த கொச்சின் ஷிப்யார்டு போன்ற பல பங்குகள் வந்து முக்கியமான டெசிசிவ் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அடுத்த 3 வருஷத்தில் மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சுன்னா மறுபடியும் 100% கொடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள பல ஷேர்கள், நல்ல நல்ல ஷேர்கள் இருக்கு. இந்த சமயத்தில் போய் 50 பைசாக்கு 1 ரூபாய்க்கும் பிடிச்சி வித்து விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 5% லாபம் பண்ணுறீங்க, கீழே இறங்குறப்ப மட்டும் 50% பயத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா? மறுபடியும் நீ லாபம் எனக்கு ஒரு லாங் டேர்மில் ஒரு 50%, 100% கொடுத்தா தான் விற்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னா தான் ஜெயிச்சு வர முடியும். இவனை நம்ம மனசை நோகடிக்காம விடமாட்டானு நண்பர்களே. இந்த எஃப்ஐஸை யாராவது தடுத்து நிறுத்த சொல்லுங்களே அப்படின்ற மாதிரி எஃப்ஐஸ்னுடைய டேட்டா இன்னைக்கு நான் 7ஆம் தேதி எடுத்து பார்க்குறேன். 7ஆம் தேதி 8293 கோடி விற்று வச்சிருக்காங்க. அதாவது நார்மலாக என்னைக்கு ஒரு 2000 கோடி தான் விற்கிறாங்க அல்லது ஒரு 1500 கோடி தான் விற்கிறாங்க அப்படின்றதான் ஒரு நார்மல் ஃபிகர். ஆனால் நம்ம ஆளுங்க 8293 கோடிக்கு எஃப்ஐஸ் விற்று வச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன். அதாவது இந்த எஃப்ஐஸ் வந்து நம்மளை பயமுறுத்தி விற்க வச்சு அவங்க கடைசியில் லோ ரேட்டுக்கு போக வாங்க வைக்கிறாங்களோ, நம்ம இத்தனை நாள் பயப்படாமல் இருந்தோம், அதனால தான் 10,000 கோடி 8,000 கோடி வித்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் உண்மையிலேயே இன்னைக்கு டிஐஸுடைய டேட்டாவை பார்த்து அப்படியே அதிர்ந்து போயிட்டேன்.
இவன் நம்மளை பயமுறுத்த டிஐஸ்னுடைய டேட்டா கம்மியாகும், இவங்க தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ டிஐஸ் வாங்க போகிற ஆளுங்க வெறும் 2000 கோடிக்கு வாங்குவாங்க, 3000 கோடிக்கு பயந்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சா, நீ வித்துட்டு போ ராஜா, நான் அதை விட அதிகமாக வாங்குறேன் அப்படின்ற மாதிரி புது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க போல டிஐஸ். ஆக மொத்தம் 13,245 கோடி உள்ள இறக்கியிருக்காங்க. சபாஸ், சரியான போட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கெல்லாம் என்ன தெரியுங்களாங்க நண்பர்களே நம்பிக்கை, சரி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 20,000 ரூபாய் இறங்குதா, அப்போ மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது அந்த 20,000 ரெக்கவரி பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு 20,000 ஏறிடும், ஆக மொத்தம் ஒரு 20,000 லாபத்துக்கு வந்துடும் மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சுன்னா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அது நடக்குதா இல்லை என்னுடைய ஆசையில் மண் உழுகுதா அப்படின்றது தெரியல. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.